லைஃப்ல என்ன நடந்தாலும், என்ன இல்லனாலும், என்ன போனாலுமே சரி, நீங்க எடுத்த முடிவுல மட்டும் உங்கள மாத்திக்க விட்டுறாதீங்க. அப்படி நான் தப்பான முடிவு எடுக்க தான் இன்னைக்கு என்னுடைய 19வது வயசுல நான் இன்ஜினியரிங்க டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, திரும்பியும் நான் விஸ்காம் எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்கேன். ஹாய், திஸ் இஸ் மதன். இன்ஜினியரிங்க டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு எப்படியாச்சும் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி, இப்ப நான் விஸ்காம் எடுத்திருக்கேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இதுக்கு நடுவுல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். என்ன வேணா நடக்கட்டும். ஆனா இத நான் கைவிட மாட்டேன். எப்படியாச்சும் டைரக்டர் ஆகியே தீரணும். அதுக்கு 6 வருஷம் ஆகலாம், இல்ல 8 வருஷம் ஆகலாம். எப்படி ஆனாலும் பரவால்ல. என் ஜர்னிய நான் டாக்குமெண்டரி பண்ணணும்னு நெனைக்கிறேன். சோ தட் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வெல்கம் டூ மேடிஸ் ஜர்னி மக்களே. லைஃப்ல என்ன நடந்தாலும், என்ன இல்லனாலும், என்ன போனாலுமே சரி, நீங்க எடுத்த முடிவுல மட்டும் உங்கள மாத்திக்க விட்டுறாதீங்க. அப்படி நான் தப்பான முடிவு எடுக்க தான் இன்னைக்கு என்னுடைய 19வது வயசுல நான் இன்ஜினியரிங்க டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, திரும்பியும் நான் விஸ்காம் எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்கேன். ஹாய், திஸ் இஸ் மதன். இன்ஜினியரிங்க டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு எப்படியாச்சும் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி, இப்ப நான் விஸ்காம் எடுத்திருக்கேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இதுக்கு நடுவுல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். என்ன வேணா நடக்கட்டும். ஆனா இத நான் கைவிட மாட்டேன். எப்படியாச்சும் டைரக்டர் ஆகியே தீரணும். அதுக்கு 6 வருஷம் ஆகலாம், இல்ல 8 வருஷம் ஆகலாம். எப்படி ஆனாலும் பரவால்ல. என் ஜர்னிய நான் டாக்குமெண்டரி பண்ணணும்னு நெனைக்கிறேன். சோ தட் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வெல்கம் டூ மேடிஸ் ஜர்னி மக்களே.